சண்டே ஈவினிங் போல் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கிரேவிங்காகவே இருந்தது. வெளியே போய் வாங்கிட்டு வரதுக்கெலாம் ஆள் இல்லை. அதனால் வீட்டில் ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெங்காய பக்கோடா மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா கசக்கி விட்டுட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான மசால் பொடியெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அது கூட கரம் மசாலா கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம், கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், அப்புறம் அந்த கஸ்தூரி மேத்தி இலையை வந்துட்டு லைட்டாக அப்படியே கசக்கி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. வெங்காயத்தில் இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு தண்ணியில் கையை தொட்டு தொட்டு அப்படியே எடுத்து பக்கோடாவாக போட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் போல் டீ குடிக்கிறதுக்கோ இல்லை பிள்ளைங்க வந்து வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஸ்நாக்கை செஞ்சு கொடுத்து பாருங்கள்.